வணக்கம் நண்பர்களே. தமிழக மின் வாரியத்தில் நீண்ட நாட்களாக நாம் எதிர்பார்த்த வேலைவாய்ப்புக்கான அறிவிப்பு வெளிவந்திருக்கு. அசிஸ்டன்ட் இன்ஜினியரிங் பதவிக்கு பார்த்தீங்கன்னா 391 காலி பணியிடங்கள் அறிவிப்பு வெளியிட்டிருக்காங்க. அசிஸ்டன்ட் அக்கவுண்ட் ஆஃபீஸர் 25 காலி பணியிடங்களும், அசிஸ்டன்ட் ப்ரோக்ராமுக்கு 1 காலி பணியிடங்களும், அக்கௌண்டண்ட்டுக்கு 1 காலி பணியிடங்களும், மொத்தம் தமிழ்நாடு மின் வாரியத்தில் மட்டும் காலி பணியிடங்கள் 418. இந்த வேலைவாய்ப்புக்கு இணையதளத்தின் மூலியமாக விண்ணப்பம் செய்ய 25/6/2025 வரைக்கும் நோட்டிஃபிகேஷன் வெளியிட்டிருக்காங்க. இது குறித்து முழு விவரங்களும் பார்க்குறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நம்ம சேனலை நீங்கள் யாரும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. டிஎன்இபி பற்றி நிறைய நியூஸ் நம்ம வெளியிட போகிறோம். ஏன்னா நான் டிஎன்இபியில் ஒர்க் பண்ணிகிட்ருக்கேன். மற்றவங்களுக்கு பயன்படணும் அப்படிங்கிற நோக்கத்தோடு தான் இந்த பதிவு நான் வெளியிடுறேன். நானும் மின் வாரியத்தில் அசிஸ்டன்ட் இன்ஜினியராக பணியாற்றுகின்றேன் என்பதை பதிவு செய்து கொள்கிறேன். இப்போ நம்ம ஸ்க்ரீனில் பார்க்குறது தமிழ்நாடு பப்ளிக் சர்வீஸ் கமிஷன் மூலியமாக தான் நம்ம இந்த எக்ஸாம் எல்லாமே நடைபெற போகிறது. இந்த நோட்டிஃபிகேஷன் 11/6/2025 அன்று ஆடண்டம் சொல்லிட்டு வெளியிட்டிருக்காங்க. இந்த நோட்டிஃபிகேஷனில் டிஎன்இபியை ஆட் பண்ணியிருக்காங்க. ஏற்கனவே பார்த்தீங்கன்னா 1033 காலி பணியிடங்கள் இருக்குது. டிஎன்பிசி மூலியமாக வெளியிட்ட தகவல் பல்வேறு துறையில் இருக்கிற இப்போ டிஎன்இபியும் சேர்த்துருக்காங்க. இதில் பார்த்தீங்கன்னா அசிஸ்டன்ட் இன்ஜினியர் எலக்ட்ரிக்கலில் காலி பணியிடங்கள் 391 சொல்லியிருக்காங்க. சம்பளம் 31,800 இருந்து 1,26,500 வரைக்கும் அப்படிங்கிற தகவல் சொல்லியிருக்காங்க. அசிஸ்டன்ட் அக்கவுண்ட் ஆஃபீஸருக்கு 25 காலி பணியிடங்கள் 56,300 இருந்து 1,78,000 வரைக்கும் சொல்லியிருக்காங்க. அசிஸ்டன்ட் ப்ரோக்ராமுக்கு பார்த்தீங்கன்னா 1 காலி பணியிடங்கள் அறிவிப்பு வெளியிட்டிருக்காங்க. அக்கௌண்டண்ட்டுக்கு பார்த்தீங்கன்னா 1 காலி பணியிடங்கள். இது லெவல் 13 இபிஎஃப் கேட்டகரியில் சேலரி வருங்கிற விவரங்கள் சொல்லியிருக்காங்க. எம்ப்ளாயி ப்ராவிடென்ட் ஃபண்டு அப்படிங்கிற அர்த்தம். இதில் சிபிஎஸ் கான்ட்ரிபியூட்டரிஸ் பென்ஷன் ஸ்கீம்னு அர்த்தத்துக்கு. ஏஜ் லிமிட் 1/7/2025 அன்னைக்கு வயது வரம்பு அறிவிப்பு வெளியிட்டிருக்காங்க. ஸோ மேக்ஸிமம் ஏஜ் லிமிட் 32க்குள்ளே இருக்கணும். ஸோ அதுக்கான ரிலாக்ஸேஷன் விவரங்களும் கொடுத்துருக்காங்க. அடுத்து குவாலிஃபிகேஷன் அசிஸ்டன்ட் இன்ஜினியர் எலக்ட்ரிக்கலுக்கு டிகிரி இன் எலக்ட்ரிக்கல் அண்ட் எலக்ட்ரானிக்ஸ் இன்ஜினியரிங் படித்தவர்கள், அதுக்கு இணையான கல்வி தகுதி படித்தவர்கள் விண்ணப்பம் செய்யலாம் அப்படிங்கிற தகவல் சொல்லியிருக்காங்க. அசிஸ்டன்ட் அக்கவுண்ட் ஆஃபீஸருக்கு 10th 12th முடித்தவர்கள், சார்ட்டர்ட் அக்கவுண்ட் படித்தவர்கள் இந்த வேலைவாய்ப்புக்கு விண்ணப்பம் செய்யலாம். அசிஸ்டன்ட் ப்ரோக்ராமுக்கு மாஸ்டர் டிகிரி இன் கம்ப்யூட்டர் அப்ளிகேஷன் படித்தவர்கள், மாஸ்டர் டிகிரி இன் சயின்ஸ் படித்தவர்கள், இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி, கம்ப்யூட்டர் சயின்ஸ் படித்தவர்கள் விண்ணப்பம் செய்யலாம். அக்கௌண்டண்ட்டுக்கு பார்த்தீங்கன்னா 1 காலி பணிகளுக்கு பிகாம் படித்தவர்கள் விண்ணப்பம் செய்யலாம். மெடிக்கல் அண்ட் பிசிக்கல் ஸ்டாண்டர்டோட விவரங்கள் கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் அசிஸ்டன்ட் ப்ரோக்ராமுக்கு பார்த்தீங்கன்னா பிஜி டிகிரி இங்கிலீஷ் முடித்தவர்களுக்கு கம்ப்யூட்டர் சயின்ஸ், கம்ப்யூட்டர் அப்ளிகேஷன் அண்ட் இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி போன்றவர்கள் படித்தவர்கள் விண்ணப்பம் செய்யலாம். ஃபினான்ஷியல் அண்ட் காஸ்ட் அக்கௌண்டன்ட் படித்தவர்கள் விண்ணப்பம் செய்யலாம் போன்ற விவரங்களும் கொடுத்துருக்காங்க. இன சுழற்சி அடிப்படையில் காலி பணியிடங்கள் விவரங்கள் வெளியிட்டிருக்காங்க. மொத்தம் 418 இடங்களுக்கும் காலி பணியிட அறிவிப்பு வெளியிட்டிருக்காங்க. டிஎன்இபி படுத்தி அடுத்தடுத்த காலி பணியிடங்கள் விவரம், அசிஸ்டன்ட் இன்ஜினியர் பதவிக்கு என்ன மாதிரி பணியிடங்கள் இருக்கும் அப்படிங்கிற முழு தகவலை நம்ம ஒவ்வொரு வீடியோலையும் பார்ப்போம். டிஎன்பிசியில் அடுத்த காலி பணியிட அறிவிப்பு 1033 காலி பணியிடங்கள் இருக்குது. அதை பற்றி விவரங்கள் அடுத்த வீடியோ பதிவில் சந்திப்போம். தவறாமல் நம்ம வீடியோவுக்கு ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோவுக்கு லைக் பண்ணுங்கள். மீண்டும் ஒரு நல்ல வேலைவாய்ப்பு தகவலோடு சந்திப்போம். நன்றி, வணக்கம்.